இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மாயாஜால் பக்கத்தில் இருக்கிற செல் பெட்ரோல் பங்க் தான் வந்திருக்கோம். ஏன்னா ஒரே செல் பெட்ரோல் பங்கே நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மேலே அவங்களுக்கு தான் திறந்து வச்சுருக்கானுங்க. அதனால நம்ம அங்கே வந்திருக்கோம். உள்ளே போய் நம்ம என்ன பண்ணலாம், விசிட் பண்ணி என்னென்ன இருக்குது சாப்பிட்லான்றதை போல உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வாங்க, உள்ளே இருக்கிற ஐட்டங்களை நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே வீடியோ எடுத்து காட்டலாம். உங்களுக்கு சில டயத்தில் நைட்டில் 12 மணிக்கு மேலே வர போகும்போது உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நேராக உள்ளே வரலாம். செல் பெட்ரோல் பங்கில் உள்ளே அலோட் பண்ண மாட்டானுங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணலாம், உள்ளே போயிட்டு நம்ம என்ன வேணால் சாப்பிட்லாம், உள்ளே உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். இவ்வளோ பில்டப் போட்டு வந்தால் ஃப்ளோர் க்ளோஸில் இருக்குங்க. சரி உள்ளே போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக க்ளோஸ்டு. என்னப்பா பண்ணுறீங்க? சாப்பிட்லாம் அப்படின்னா வச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். செல் ஆடிப்பான், கேமரா இருக்குது பையங்க, அதனால கொஞ்சம் உஷாராக வாங்க ஏதாவது போய் வாங்குவோம். இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல, அவ்வளோ சீரியஸாக பண்ணுறாங்க. நல்லா இருக்குமா வண்டி? என்னதான் பிரச்சனை? என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மச்சான் எனக்கு 30 ரூபா பட்ஜெட், அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 30 ரூபா பட்ஜெட்டா? 30 ரூபா பட்ஜெட்னா பை இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரூபா வந்துடுங்க பை. 60 என்ன ஐஸ் அது? பிஸ்தா பட்டர்ஸ்காட்ச். இது ஒரு ஓரியோ ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இது வந்து 10 rupees ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆஃபர் போடுறது 10 rupees ஆஃபர் தான். இதோட ப்ரைஸ் 80 ரூபா. இது வந்து கம்மி தான், கம்மி தான். அது சாக்கோபார். என்ன ஐஸ் இது? சாக்லேட் ஐஸ். பிராண்ட் என்ன பிராண்ட் கேட்குறேன்? பிராண்ட் கொக்கோ பிராண்ட். கொக்கோ பிராண்ட். இவரும் குடிச்சிருக்காரு, இவரும் குடிக்கப்பட்டார். மேடி மேகனாவா? இதோட பேர் மேகனாவா? மேகனம் படிக்கிறாரு பாருங்க. அவர் தான் வந்து செகண்ட் இயர் படிச்சுனாரு. கேட்டிங்களா? பில்லிங் போயிட்டு வா. இந்தாங்க பில் போட்டுருங்க. பில்லு போட்டு போடுங்க. இப்போ தராமையா போறாங்க பசங்க மேல நம்பிக்கை இல்லையா? போங்க, வந்துருவாங்க. இப்போ அடமான வைங்க, போங்க. என்னடா ஆச்சு? சர்வர் டவுன் ஆயிடுச்சு. நான் தான் பில்லு போட்டேனே. இந்த மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட் பார்த்துருக்கேன் மச்சான். ஏய் சூப்பர்ரா. எப்படிடா உன்னால மட்டும் முடியுது? இன்னொரு பேங்க் இருக்கு. இன்னொரு பேங்க்? அதுல எவ்வளோ வச்சிருக்க? செக்கே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஓ சூப்பர்ரா. பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. குவாலிட்டி வால்ஸ் தான். ஐஸ்கிரீமுக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. என்ன பார்த்து தெரியுது உங்களுக்கு? உள்ள சாக்லேட் இருக்கா? பட்ஜெட்னால இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து இன்னொரு கலெக்ஷன் இருக்குது, வெயிட்டு காட்டுறோம். நீங்கள் என்னப்பா ஐஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இதே சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண விட்டாங்க. இன்னும் நல்லா தான் இருக்குது. பீஸ் கோர்னட்டோ வாங்குங்க, நல்ல கடையாக பார்த்து வாங்க. இப்போ வேறு ரீசெண்டாக குவாலிட்டி வால்ஸில் ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸ்கேமாக என்ன காரணமோன்னு தெரில. அந்த கப்பு ஓப்பன் பண்ணி ஊற்றுனா பாமாயில் உள்ளேருந்து கொட்டுதுன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்ல எச்சா தேடி வாங்கி சாப்பிடுங்க, ஐஸாக வாங்கி சாப்பிடுங்க. அவன் கொஞ்சம் இன்ட்ரோவேட். அப்படி தான் இன்ட்ரோடா? அப்படி தான். இன்ட்ரோவில் எது வாங்கி சாப்பிட்ற? ஆமாம் மச்சான், செல் இன்டர்வல் கே குறுக்குறே சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்டுக்கிறீங்க. தூக்கம் இல்லை. ஏன் போய் சிரிச்சுட்டே இருக்கீங்க? உங்களுக்கு இப்போ வீடுகள்லாம் தெரில, நேரில் சும்மா ஃபன். 20 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு 4 வாட்டி வந்துருக்கு. 20 ரூபா வேணாடா மச்சான். அந்த பச்சை கலரில் சேர்றா பெஸ்ட்டு. ஓகே அவ்வளோதான். எவ்வளோ போயுது? 20 ரூபா. ஓகே. உங்கள் 15 ரூபாய்க்கா? ஆமாம். சீக்கிரம் எத்தனை வாங்க. 5 ரூபா டிஸ்கவுண்ட். 5 ரூபா தொப்பி போட்டு ஏமாத்திட்டேன்னு கேட்டுற மாட்டாங்க? இல்லை இவருக்கு வந்து 15 ரூபா இருக்குல்ல, அவர் 10 ரூபா சாக்லேட் எடுத்துட்டு எனக்கு 5 ரூபா கொடுத்துருவார். சாக்லேட் வந்து அவருக்கு இருந்தாலும் பில்லு போட்டு முடிக்கிறதுக்குள்ள கையில் எடுத்துகிட்டு போனால்
அதை புடுங்கும் திங்கிறோம். இது எவ்வளோ பை? பரவாயில்ல, ஒர்த்து தான். என்னடா இது? அவர் வந்து மெக்கானிக்கு, அதனால என்ன பண்ணுவாருன்னா 2 கையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாப்ல. பாருங்க, ஒன்று திண்டு அப்படி வரும் செந்தில் மாதிரி. அதுலேருந்து நான் நிறைய டப்பா நிறைய வச்சா சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து பாருங்க, இப்படி தான் ஓடுவார். செந்தில் ஓடுவார்ல, அது மாதிரி ஓடுவார். அம்மா ஓடுவார். எடுங்க அவர் தான் பெரிய மெக்கானிக். அவர் அவருடைய கடையோட லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர், அவரோட கான்டாக்ட் நம்பரு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அவருக்கு கால் பண்ணுங்கள். நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் அடுத்த நாள் காலையில் தான் உங்களுக்கு வண்டி கிடைக்கும். ஆனால் வண்டியை பக்காவாக வேலை பார்த்து கொடுத்துருவார். அவர் பேர் ஃபாசில், சரியா? அவங்க அண்ணன் பேர் உசைன். மெயினாக கேமராமேன் அவரோட ஃப்ரெண்டு தான். ஐயோ ஐயோ ஐயோ, ஓப்பன் ஓப்பன். நல்லா சாப்பிட்டு வண்டியா பை? வண்டி எங்க பை போகுது உசேன் பை? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? காலைல வேலைக்கு போகணும்பா. பாண்டிச்சேரி போகாது. நம்ம நம்பி போகிறேன், திருப்பி வாங்க நம்பிக்கையில போயிட்டு இருக்கேன். ஏன்னா காலைல வேலைக்கு போகணும், ஓனர் ஓட விட்டு அடிப்பாரு. ரெடி பண்ணலாமா பை? இல்லை இந்த கார் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் ஓரம் கட்டுங்களேன். ஹோட்டல் என்ன இப்போ போட்டிங்களா அந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி போடுங்க. இண்டிகேட்டர் போடுங்க. ஏய் போட்டேன் நானே. சரி வந்துச்சா? வைப்பரை போடுங்க ஜிஜா. ஆஹா, ஒருத்தன் ஓட்டும் போது வைப்பரை போடுங்க. என்ன ப்ரோ பண்ண நடுரோட்ல என்ன இது ஒரு பீதி தெரியுதா? எல்லாரையும் சதுர ஓட்டிங்களே ஜிஜா. ஆந்திரா போறோம், சதுர ஓடுறோம். ஏங்க நான் உண்மையில டிரைவர் தாங்க. நான் டாடா ஏசி ஓட்டிட்டு வந்தோம், காரை கொடுத்து இண்டிகேட்டர் போட சொன்னதும் அவர் வைப்பர் போடும்போதே தெரிஞ்சது பக்கா ஹெவி டிரைவர்னு. டாடா ஏசி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தாங்க இண்டிகேட்டர் வரும். இது வந்து டுபாகூர் வண்டிங்க இது. அது ஏன் தப்பு இல்லைங்க, செதறிட்டானுங்க போட்டோம். ஆந்திரால ஓட்டுறோம், தெரிக்க வரும், காட்டுறோம். நான் ஜிஜா போனு டிரைவர் வண்டி